ஸ்ரீலங்காவின் முன்னாள் ராணுவ தளபதியான பிக்கு ஆனந்த தேரோவிற்கும் யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியனுக்கும் இடையிலான சந்திப்பு உள்ளூர் நேரப்படி இன்று காலை 9 மணியளவில் யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது. இதன்போது நீதிபதியின் பாதுகாவலராக விளங்கிய உப போலீஸ் பரிசோதகர் சரத் கேமச்சந்திரவின் இழப்பு குறித்து கலந்துரையாடப்பட்டதுடன் இந்த சம்பவத்தின் போது நீதிபதி இளஞ்செழியன் நடந்து கொண்ட விதத்தையிட்டு தான் பெருமையடைவதாக முன்னாள் ராணுவ தளபதியான பிக்கு ஆனந்த தேரோ தெரிவித்துள்ளார். இதேவேளை இந்த சந்திப்பு குறித்து கருத்து வெளியிட்ட யாழ் மேல் நீதிமன்ற நீதிபதி இளஞ்செழியன் முன்னாள் ராணுவ தளபதியான பிக்கு தன்னை வாழ்த்தியதுடன் தனக்கு ஆசீர்வாதம் வழங்கியதாகவும் குறிப்பிட்டார். இவர் ஃபார்மர் ராணுவ ஜெனரல் ஆனந்த வீரசேகர. அவர் தன்னுடைய தொழில் எல்லாம் முடிந்து இளைப்பாறிய பின்னர் தற்சமயம் அவர் பிக்குவாக மாறி அம்பாறையில் இருக்கிறார். என்னுடைய குறிக்கப்பட்ட இறந்து போன சாயனுடைய மனைவி உடைய காலில் விழுந்து நடந்த சம்பவத்தை தான் கண்ணால் பார்வையிட்டவுடன் டிவியில் பார்த்தவுடன் தனக்கு கண்ணீர் வந்ததாகவும் உடனடியாக தான் யாழ்ப்பாண ஜெனரலுடன் இராணுவ தளபதியுடன் கதைத்து எனக்கு உடனடியாக ஒரு அனுமதி ஒன்றெடுத்து தருமாறும் அவரை போய் நீதிபதியை சந்தித்து அவரை நான் பிளஸ் பண்ண வேண்டும் எனவும் அது சம்பந்தமாக அவருடன் நான் பேச வேண்டும் எனவும் நேரடியாக கதைச்சு எங்களுடைய இன ரீதியாக எதுவிதமான வேறுபாடுகளும் இல்லை என்பதை அவருக்கு சொல்ல வேண்டும் எனவும் கூறியதை அடுத்து இராணுவ ஜெனரல் அவருடைய இராணுவ சட்டத்தரணியான ஜெயநாத் ரணதுங்க ஊடாக என்னுடன் தொடர்பு கொண்டு அவர் அந்த அனுமதியை நான் அவர் வருவதற்கு பொழுதும் பெறலாம், எந்த நிமிஷமும் என்னை வந்து அவரை ஆசீர்வதிக்கலாம் என தெரிவித்தை அடுத்து இன்று 9 மணிக்கு வந்தார். வந்து எனக்கு ஒரு மகா சங்கம் சம்பந்தமான புத்தகத்தை பரிசளித்து இங்கே உள்ள யாழ்ப்பாண இராணுவ தளபதி புத்தர் சிலை ஒன்றையும் பரிசளித்தார். குறிக்கப்பட்ட இந்த சம்பவமானது உலக ரீதியாக இலங்கையினுடைய நற்பெயரை கொண்டு வந்துள்ளது எனவும் கண்ணீருக்கு சாதி இல்லை, உணர்ச்சிகளுக்கு சாதி இல்லை, உணர்வுகளுக்கு சாதி இல்லை என எனக்கு தெரிவித்து அவர் எழுதி கொண்டு வந்த தன்னுடைய பிளெஸிங்கையும் எனக்கு கையில் தந்துள்ளார். அது சம்பந்தமாக எனக்கு வாசித்து காட்டி எனக்கு பிளெஸிங் எல்லாம் செய்து பிரார்த்தனை எல்லாம் செய்து தன்னுடைய பன்சாலையிலிருந்து கொண்டு வந்த பிளெஸ் பண்ணின நூலையும் என கைக்கு கட்டி இத்தகைய புகழ்பெற்ற எங்களுடைய நீதிபதியினுடைய நெடுவழி காலம் வாழ வேண்டும் என வாழ்த்தி, இதுதான் எங்களுக்கு தற்சமயம் தேவையானது, இந்த புரிந்துணர்வு எங்களுக்கு தேவையானது, அதை நீங்கள் செயல் மூலம் செய்து காட்டினீர்கள் என கூறி நேரடியாக வந்து வாழ்த்தி சென்றுள்ளார். இது சம்பந்தமாக அதில் விரிவில் எழுதியிருக்கேன்.